காவேரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து உண்மை எல்லாமே கோர்ட்டில் சொல்ல வைக்கிறாங்க. அதனால் விஜயை விடுதலை பண்ணிடுறாங்க. விஜய் வெளியே வர்றாரு. வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. தாத்தா கிட்ட விஜய் அப்படியே பேசுகிறாரு. பேசும்போது சொல்கிறாரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. காவேரி மாசமாக இருக்கா, நான் அப்பாவாக போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டுடனே தாத்தா பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. விஜய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையாவா நீ சொல்கிறதுலாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் தாத்தா உண்மை தான். ஆனால் இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை நான் சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்தேன். இனிமேல் காவேரி நம்ம கூட தான் இருக்க போகிறேன். அதனால தான் நான் உண்மையை சொன்னேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. காவேரி அப்படி கிட்ட கூப்பிடுறாரு. தாத்தா 2 பேருமே சேர்ந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீங்கள் 2 பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குப்பா எனக்கு. நீ வெளியே வந்ததே ரொம்ப பெரிய சந்தோஷம். இப்போ நீ அப்பாவாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக விஜய் விட்டு நம்ம போயிடணும், வெண்ணிலா கூட விஜயை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. என்னம்மா யோசிக்கிற, வாம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தாத்தா கூப்பிடுறாரு. விஜயும் கூப்பிடுறாங்க.